ஹலோ சப்ஸ்கிரைபர்ஸ். நான் ஒரு பயங்கரமா கண்டபோட வந்துட்டேன். ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னன்னா, கடுகு சிறுசா இருந்தாலும் காரம் கடுசா இருக்கும். இது கேள்விப்பட்டுருக்கீங்களா? இல்ல. நீங்க நெனைக்கிற மாரி இந்த மாரி கருத்து சொல்லி மொக்க போட போறதில்ல. இதுதான் இதுக்கு பேஸ். ஏன் அப்படி சொல்றேன்னா, நேத்து வந்து ஆர்ஆர் மேட்ச் விசஸ் குஜராத்துக்கு நேத்து மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச் எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அது வந்து ஒருத்தர் பயங்கரமா விளையாண்டுருக்காரு. யாரு உங்களுக்கு தெரியுமா? நம்மளோட வைபவ். நீங்க நினைக்கிற மாரி நம்ம ஆக்டர் வைபவ் கிடையாது. இது வந்து கிரிக்கெட்டர் வைபவ். கிரிக்கெட்டர் வைபவ் சூரியவன்சி. ஆமா, அவர் பேர் அதான். கிட்டத்தட்ட அவருக்கு வந்து வெறும் 14 வயசு தான் ஆகுது. 14 வயசுல இன்னைக்கு வந்து அடிச்சு மிரட்டியிருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா ஒட்டுமொத்த ஸ்டேடியமுமே எழுந்திரிச்சு நின்னு ஒரு சட்டையெல்லாம் கிழிச்சு எல்லாம் பைத்தியமா வெளில தெரிஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு 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 மாரி மைண்ட் ப்ளோவிங்கா இருந்துச்சு. என்னடா எனக்கெல்லாம் பார்க்குறப்போ, நான் 14 வயசுல நான் அப்படின்னு விளாண்டுட்டு இருந்தேன். இப்போ ஒரு கிரிக்கெட்ல விளாண்டு சாதனையே படைச்சிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இது உண்மையிலேயே ஒரு பெரிய சாதனை தான். ஏன்னா இது வரைக்கும் ஐபிஎல் சீரீஸ்லயே ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது யாருன்னா கிறிஸ் கெயில் 30 பால்ல செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஆனா அவரே லீட் பண்ற அளவுக்கு 35 பால்ல இவர் வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு. டாப் 2ல இருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஐபிஎல் வந்து டோட்டலா வந்து 18 வருஷமா இந்த ஐபிஎல் நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் இந்த ஐபிஎல்ல ஒரு 14 வயசு சின்ன பையன் வந்து டாப் 2 படிச்சிட்டான் அப்படின்றது தான் எல்லாராலும் ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயமாவே இருக்கு. நம்ம குஜராத்துக்கும் இது ராஜஸ்தானுக்கும் நேற்று வந்து ஜெய்ப்பூர்ல வந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா அந்த மேட்ச் வந்து ஒரு மாதிரி பட்டாசாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காங்க. ஆனா இதுக்கு முழுக்க இது காரணம் யாரும் பாத்தீங்கன்னா நம்ம வைபவ் தான். ஒரு 14 வயசு சின்ன பையன் வந்து ஒட்டுமொத்த ஸ்டேஜே மேல விட்டான் அப்படின்றத யாராலுமே நம்பவே முடியல. ஆனா நம்மளாலும் அதான் உண்மை. அந்த இந்த படத்துல சொல்லுவாங்கல்ல, அசுரன் படத்துல நீ நம்மளாலும் அதான் நெசம் அப்படின்ற மாதிரிதான். யாராலும் நம்ப முடியலனாலும் அதான் உண்மை. ஒரு 14 வயசு சின்ன பையன் வந்து ஒட்டுமொத்த பாலையுமே கிழிச்சு விட்டான். எத்தனை பால் கிழிஞ்சிச்சு அப்படின்னு எதுவுமே நமக்கு தெரியல. ஏன்னா அடிக்கிற பால் எல்லாமே சிக்ஸா தான் போயிட்டு இருக்கு. மொத்தம் 11 6 7 4 அடிச்சு பயங்கரமான இன்னிங்ஸை வந்து காட்டியிருக்கான். நம்ம வைபவுக்கு வந்து இந்த மேட்ச் முடிஞ்சோன்னே அவனுக்கு வந்து ஆட்ட நாயகன் அப்படின்ற விருதும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆட்ட நாயகன் விருது கொடுத்தப்போ அவர்கிட்ட நம்ம கொஞ்சம் கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நானும் மதுரக்காரன் தான்டா அப்படின்ற மாதிரி, எனக்கெல்லாம் பயமே கிடையாது, என்னோட கேம் பிளேயில் எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் முழுசாக என்னை அர்ப்பணிச்சு நான் அந்த கேம் விளாட்றேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து ரொம்ப ஆசையாமா இந்த ஐபிஎல்ல வந்து செஞ்சுரி அடிக்கணும் அப்படின்றாரு. ஆனால் இது வந்து 3வது இன்னிங்ஸ்லேயே எனக்கு நடந்துருச்சு அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச்சில் வந்து அவர் 17 பாலுக்கு வந்து 50 ரன் அடிச்சார். ஆனால் இதுக்கு அவுட் ஆகிட்டு வந்து அழுதுட்டு போனப்போ எல்லாமே ஒரு ட்ரோல் பண்ணாங்க. பட் அவர் நல்லா விளாண்டாலும் சரி, சின்ன பையனுக்கு வீட்டில் ஆட்டத்தில் சேர்க்குறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் அப்படி ட்ரோல் பண்ண எல்லாருமே மூக்க உடைக்கிற மாதிரி தான் நேற்று நடந்த மேட்ச்சில் 35 பால்ல செஞ்சுரி அடிச்சு எல்லாருமே கலக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னது என்ன அப்படின்னா, இந்த செஞ்சுரி அடிச்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஐபிஎல்ல வந்து எனக்கு செஞ்சுரி அடிக்கிறது வந்து என்னோட பெரிய கனவு. அது வந்து 3 இன்னிங்ஸ்ல நிறைவேறிச்சு அப்படின்னு சந்தோஷமா சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம நம்ம ஜெய்ஸ்வானோட விளாண்டது வந்து எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் குடுத்துச்சு. ஜெய்ஸ்வான் வந்து நேரடியாவே எனக்கு சில டிப்ஸ் எல்லாம் குடுத்தாரு. அந்த டிப்ஸ்னால தான் நான் இப்ப செஞ்சுரியே அடிச்சேன் அப்படின்னு சொல்லி தன்னோட சக பிளேயரை வந்து இவர் அந்த இடத்துல பெருமைப்படுத்தியிருக்காரு. என்னதான் நம்ம வைபவ் வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டு வாங்கினாலும் ஒரு பெரிய மனுஷனால இவர் வந்து பாராட்டப்பட்டிருக்காரு. அவர் வேற யாருமே கிடையாது, நம்மளோட ஜம்பாவான்னு சொல்ற சச்சின் டெண்டுல்கர். அவரு தான் நம்ம வைபவ பத்தி ட்விட்டர்ல வந்து ரொம்ப பெருமையாவே பேசியிருக்காரு. என்ன அப்படின்னா, நம்ம வைபவ் ஆடுற வந்து அந்த பயம் இல்லாத அந்த சென்ஸும், அதுக்கப்புறம் அவரோட பேட்டிங் வேகம், அப்புறம் பந்துக்கு பின்னாடி அவர் யோசிச்சு முன்கூட்டியே ஆடுற அந்த சென்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே சூப்பரா இருக்கு. இதனால தான் ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மளோட டெண்டுல்கரே இவருக்கு வந்து பெரிய ஒரு பாராட்டு கொடுத்திருக்காரு. இதுவே அவருக்கு ஒரு நல்ல பிளஸ்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அந்த அண்டர் 19ல வந்து கன்ஃபார்ம்லி அவர் அண்டர் 19ல வந்து செலக்ட் ஆயிருப்பாரு. இன்னது செலக்ட் ஆயிருப்பாரு. நெக்ஸ்ட் T20 அண்டர் 19 மேட்ச்ல வந்து இவர் ஒரு முக்கியமான ஒரு பிளேயராவே இருப்பாரு அப்படிதான். நம்ம இந்தியன் அண்டர் 19 மேட்ச்ல வந்து இவர் கண்டிப்பா ஒரு முக்கியமான பிளேயராவே இருப்பாரு. ஏன்னா இவர் கன்ஃபார்மா விட மாட்டாங்க. இவர் கிட்டத்தட்ட 1.1 கோடிக்கு இவர் வந்து ஏலத்துல எடுத்திருக்காங்களாம். நம்ம ராகுல் டிராவிட் தான் நம்மளோட வைபவம் வந்து இந்த மேட்ச் செலக்ட் பண்ணிருக்காரு. அவர் செலக்ட் பண்ணப்போ எல்லாருமே அவர் கேட்டிருக்காங்க, இன்னும் ஒரு சின்ன பையனை உள்ள செலக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி நிறையவே ஒரு கான்ட்ரவர்சி அந்த இடத்துல போயிருக்காங்க. கிட்டத்தட்ட 1.1 கோடிக்கு நம்மளோட வைபவ அவங்க உள்ள ஏலத்துல எடுத்திருக்காங்க. 1.1 கோடிக்கு இவர் வந்து ஒர்த்தா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டதுக்கு நம்ம ராகுல் டிராவிட் வந்து நான் தெரியும், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி இவரோட ஓன் ரிஸ்க்ல தான் அவர் செலக்ட் பண்ணி இவரால மூவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆனா நேத்தி நடந்த மேட்ச்ல ஒட்டுமொத்த ஸ்டேடியமே பார்த்து ஒரு மிரண்டு போனதை பார்த்து நம்ம ராகுல் டிராவிட் ரொம்ப சந்தோஷப்பட்டாருன்னு சொல்லலாம். இல்லை, நீங்க முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ராகுல் டிராவிட் வந்து காலில் அடிபட்டுருங்க. அந்த காலில் அடிபட்டதோட
அதையும் மறந்து அவர் நேற்று அவர் அடிச்ச ரன்னை பார்த்துட்டு ஏந்திரிச்சு நின்று பாராட்டியிருக்காரு அப்படின்னு தான் முக்கியமான விஷயம். அந்த வீடியோவும் நம்ம சோஷியல் மீடியாவே பரவலாகவே பேசிட்டு இருக்காங்க. ஸோ நேற்று நடந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா இவரு தான் ஒரு முக்கியமான பங்கை வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த மாதிரி நிறைய சான்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இன்னுமே நிறைய பேர் உள்ள வந்து பெஸ்ட்டாக விளாடுவாங்க அப்படின்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மாதிரி ஐபிஎல்ல வந்து விளாடுறதுனால எனக்கு தெரிஞ்சு இன்னுமே ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம ஐபிஎல் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎலுமே நம்மளோட இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு ஒரு பெஸ்ட் கீயா எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இவருமே உள்ள போயிடுவாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். இவர் இந்த மேட்ச் விளாடுறத பார்த்தா ஆர்ஆருக்குமே நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம இந்த கப்பை எடுக்கிறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆர்ஆர் கப்பை எடுத்தாலும் ஒரு முக்கியமான பங்கா நம்மளோட வைபவுக்கு இருக்கும் அப்படின்றதான் இது முக்கியமான உண்மை. ஸோ என்னென்ன நடக்க போகுதுன்ற விஷயம் இனிமேல் நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி கிரிக்கெட் நியூஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்ம எஸ்கே டெலிவிஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் விஜய் அபிஷேக். இதோட நாளைக்கு பெட்டர் கண்டனோட நான் உங்களை வந்து பார்க்குறேன்.